ராஜ்யத்தில் பூஜ்ஜியத்தை காண்பவர் அவர். பூஜ்ஜியத்தில் இருந்தாலும் ராஜ்யத்தை ஆள்பவர் எங்களுடைய தலைவர். அடுத்த தேர்தல் உதவித்தொகையா 10,000. அவர் எதை வேணாலும் தேர்தல் நேரத்தில் அறிவிச்சிட்டு போற பழக்கம் அவருக்கு. ஆனால் அறிவித்ததையெல்லாம் நிறைவேற்றுகிற பழக்கம் தான் எங்களுக்கு. நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் 10,000 இல்லை, அவர் 15,000 கூட அறிவிப்பார். இப்போ டெல்லியில் என்ன நடந்துச்சு, அறிவிச்சாங்க, கொடுத்தாங்க, ஒரு மாதம், அடுத்தடுத்து நிறுத்திட்டாங்க. அதுபோல தான் எடப்பாடி. அவர் ஆட்சிக்கு வர முடியாது, அதனால அவர் தரவும் முடியாது. அதனால 1,00,000 ரூபா அறிவிக்கலாம், ஏன் 10,000 ரூபா அறிவிச்சாருங்கிறதா எங்களுக்கு தெரியல. ஏன்னா அவரால் கொடுக்க முடியாது, அவர் ஆட்சிக்கு வரவும் முடியாது. தொடர்ந்து காங்கிரஸ் சோடகர் தொடர்ந்து பேசிட்டு கூட்டணிக்கு பேச்சு அழைச்சிருக்காங்க. ஆனா திமுக எங்களுடைய சார், சோடங்கர் பேசுறதே அதெல்லாம் எங்களுடைய கருத்தல்ல. ராகுல் காந்தியும் எங்களுடைய தலைவர் தளபதியும் பேசுவதுதான் முடிவு, அதுதான் இறுதி. அதில் நிச்சயமாக எங்களுடைய தலைவர் அகில இந்தியாவிலேயே எந்த ஒரு கூட்டணி கட்சி தலைவரும் இந்த அளவுக்கு மற்ற தன்னுடைய தோழமை கட்சிகளை அனுசரித்து அரவணைத்து சென்றதாக ஒரு வரலாறு கிடையாது. அந்த புதிய வரலாறை கடந்த 10 ஆண்டு காலமாக தமிழக அரசியல் வரலாற்றிலே உருவாக்கி கொண்டிருப்பவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். எனவே நிச்சயமாக அவர் எந்த காலத்திலும் தன்னை விட்டு எல்லோரையும் அரவணைத்து செல்லுகிற நல்ல குணம்தான் எங்கள் தலைவரிடத்தில் இருக்கிறது. விட்டு கொடுப்பவர் கெட்டுப்போவதில்லை என்கின்ற பழமொழிக்கு ஏற்ப எந்த காலத்திலும் அவருக்கு கெடுதல் வராது. இன்னும் தொடரப்போனால் திராவிட மாடல் ஆட்சி 3ம் தொடரும்.